ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம கேரட் அல்வா எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இது செய்கிறது ரொம்பவே ஈஸி. இந்த கேரட் அல்வா செய்ய பொருட்களும் கம்மியாக தான் தேவைப்படும். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்த்துடலாம். அதுக்கு முதல்ல கேரட் 1 கிலோ எடுத்துக்கோங்க. அது மேலே இருக்க தோலெல்லாம் சீவிடலாம். இப்போ இதை வச்சு நம்ம கேரட் தோலெல்லாம் சீவிடலாம். இப்போ ஒரு கேரட் எடுத்துகிட்டு வந்துடலாம். அது இந்த மாதிரி எல்லா பக்கமும் தோல் சீவி எடுத்துகிட்டு வந்துடுங்க. இப்போ கேரட் தோலெல்லாம் நல்லா சீவி எடுத்தாச்சு. இப்போ கேரட்டில் முன்னாடி இருக்கிறது கொஞ்சமாக கட் பண்ணிடுங்க, பின்னாடியும் கொஞ்சமாக கட் பண்ணிடுங்க. இப்போ இதே மாதிரி நம்ம எல்லா கேரட்டும் தோல் சீவி கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ எல்லா கேரட்டும் கட் பண்ணி தோல் சீவி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இந்த கேரட் துருவுறதுக்கு இப்போ நம்ம பெரிய ஹோலும் இல்லாமல் சின்ன ஹோலும் இல்லாமல் மீடியமானது எடுத்துருக்கோம். மீடியமானதில் எடுத்தால் தான் கரெக்டாக வெந்து வரும். இப்போ கேரட் எல்லாத்தையும் இந்த மாதிரி துருவி எடுத்துகிட்டு வந்துடுங்க. இப்போ எல்லா கேரட்டும் துருவி ஆயிடுச்சு. இப்போ ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுருங்க. பேன் சூடானோடனே 3 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். நெய் உருகினோடனே நம்ம துருவி வச்சுருந்த கேரட் எல்லாத்தையும் சேர்த்துடலாம். இந்த மாதிரி பொரிமா சேர்த்துடலாம். கேரட் சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்ச நேரம் அப்படியே விட்டுடலாம். கேரட் லைட்டாக கலர் மாறும், அப்போ மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். கேரட் வேக வேக நல்லா கலர் மாறும். இப்போ ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ நம்ம கேரட் சேர்த்தோடனே கேரட்லேருந்து கொஞ்ச நேரத்துலேயே தண்ணி விடும். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருங்க. கேரட் கொஞ்ச நேரத்துலேயே வெந்துடும். இப்போ பாருங்கள், கேரட் லைட்டாக வெந்துடுச்சு, கலர் மாறிடுச்சு. இப்போ மூடி போட்டு 3 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். இப்போ 3 நிமிஷம் ஆயிடுச்சு. பாருங்கள், கலர் உங்களுக்கே தெரியுது உள்ளார எப்படி வெந்திருக்கு. இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருங்க, இல்லைன்னா அடி பிடிச்சிரும். இப்போ கேரட்டில் இருக்க தண்ணி ஓரளவு இழுத்துருச்சு. இப்போ நம்ம பால் சேர்த்துடலாம். இப்போ காய்ச்சின பால் 1/2 லிட்டர் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விடுங்க. பாலும் கேரட்டும் ஒன்றாகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ லைட்டாக கொதிச்சு வரும்போது நம்ம மூடி போட்டு மூடிடலாம். இப்போ கொதிக்குது, நம்ம மூடி போட்டு மூடிடலாம். 5 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். இப்போ 5 நிமிஷம் ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். இப்போ பாருங்கள், பாதி பால் சுண்டிடுச்சு. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருங்க. பால் சுண்டுற வரைக்கும் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருக்கணும், இல்லைன்னா அடி பிடிச்சிரும். இந்த பாலில் கேரட் வேகும்போது தான் கேரட் அல்வா டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் கண்டிப்பாக பாலை மட்டும் ஸ்கிப் பண்ணாமல் சேர்த்துருங்க. பாருங்கள், பால் இன்னும் லைட்டாக தான் இருக்குது. இப்போ பாருங்கள், பால் லைட்டாக தான் இருக்குது. நம்ம இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிட்டுக்கிட்டே இருந்தால் பால் சீக்கிரமாக சுண்டிரும். இப்போ பால் நல்லா சுண்டிடுச்சு. நம்ம சர்க்கரை 3/4 கப் சேர்த்துடலாம். நீங்கள் எவ்வளோ ஸ்வீட் சாப்பிடுவீங்களோ அதுக்கேற்ற மாதிரி சர்க்கரை சேர்த்துக்கோங்க. நீங்கள் ஸ்வீட் கம்மியாக சாப்பிடுவீங்கன்னா 1/2 கப் சர்க்கரையே போதும். இப்போ சர்க்கரை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க.
இப்போ நம்ம சர்க்கரை சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணும் போது அல்வா அப்படியே கலர் சேஞ்ச் ஆகும். நம்ம சர்க்கரை சேர்த்து கொஞ்சம் நேரம் கழித்து இந்த மாதிரி தண்ணி விடும். இந்த தண்ணி சுண்டுற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருங்க, இல்லைன்னா அடி பிடிச்சிரும். இப்போ பாருங்கள், கேரட்டில் இருக்க தண்ணி நல்லாவே சுண்டிடுச்சு. இப்போ நம்ம கேரட்டில் இருக்க தண்ணி சுண்டினோடனே 3/4 கப் பால்கோவா சேர்த்துடலாம். இந்த பால்கோவாவில் வந்து சுகர் கம்மியாக தான் இருக்கும். நீங்கள் பேக்கரியில் போய் சுகர் கம்மியான பால்கோவா கொடுங்கன்னு கேட்டாலே தருவாங்க. இந்த பால்கோவா சேர்க்கும் போது ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுருங்க. இப்போ நம்ம ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இந்த பால்கோவா நீங்கள் கண்டிப்பாக சேர்க்கணும்னு இல்லை, உங்கள்கிட்ட இருந்தால் சேர்த்துக்கலாம். இது சேர்க்கும் போது டேஸ்ட் இன்னும் நல்லாயிருக்கும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ கேரட் அல்வா ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதில் நம்ம நெய் சேர்த்துடலாம். நெய் சேர்க்கும் போது தான் கேரட் அல்வா நல்லா சுருண்டு வரும். 3 ஸ்பூன் நெய் சேர்த்துருங்க. இப்போ நெய் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ பாருங்கள் எப்படி நல்லா சுருண்டு வருதுன்னு. இந்த கேரட் அல்வா செய்கிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும், ஆனால் டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த கேரட் அல்வா நம்ம ஃப்ரிட்ஜில் 1 வாரம் வரைக்கும் வச்சுருந்து சாப்பிடலாம். கேரட் நல்லா சுருண்டு வருது. இப்போ 1/2 பவுல் கட் பண்ண பாதாம் முந்திரி சேர்த்துடலாம். இப்போ கொஞ்சமாக வெள்ளரிக்காய் விதை சேர்த்துடலாம். உங்கள்கிட்ட இருந்தால் சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா பரவாயில்ல. இந்த வெள்ளரி விதை சேர்க்கும் போது நம்ம 1 ஸ்பூன் அல்வா சாப்பிடும்போது கூட வரும். அப்படி இல்லைன்னா நீங்கள் பாதாம் முந்திரி இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம். வெள்ளரி விதை எல்லா பக்கமும் சேர்கிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ பாருங்கள், அல்வா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. பார்க்கும்போதே உங்களுக்கு சாப்பிடணும்னு தோணுதில்ல. இப்போ நம்ம ஒரு பவுலுக்கு மாற்றிடலாம். இந்த அல்வாவை நம்ம சூடாகவும் சாப்பிட்லாம், ஃப்ரிட்ஜில் வச்சு சில்லுன்னு சாப்பிட்லாம். ரெண்டுமே டேஸ்ட் சூப்பராக இருக்கும். வீட்டுக்கு கெஸ்ட் வந்த உடனே சட்டுன்னு ஸ்வீட் செய்ய முடியலன்னா ஃப்ரிட்ஜில் இருந்து எடுத்து இது கொடுத்துடலாம். இந்த கேரட் அல்வா உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.